சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 79,040 மொத்த தொகையை செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. ஓகே, 52,000 வாங்குறாரு. ஓகே, அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 52,000. மொத்தம் எவ்வளவு கட்டுறாரு? 79,040. அதாவது மொத்த தொகை எவ்வளோ? 79,040. எத்தனை ஆண்டுகள் கழித்து? 4 ஆண்டுகள் கழித்து. ஓகே, என்ன கேட்கறாங்க? வட்டி வீதம் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப அசல் மதிப்பு கொடுத்தாங்க, மொத்த மதிப்பும் கொடுத்துட்டாங்க. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்? மொத்த தொகையில அசல் கழிச்சா வட்டி தானே. அப்ப 79,040ல 50 என்ன கழிச்சா எவ்வளவு வரும்? 27,040. ஓகே, அப்ப வட்டி எவ்வளோ? 27,040. அப்ப தனி வட்டி கொஸ்டினா ஃபார்முலா எழுதிக்கணும். SA = PNR/100. SA மதிப்பு எவ்வளோ? 27,040. அசல் மதிப்பு எவ்வளோ? 52,000. இன்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் எனக்கு தெரியாது. வகுத்தல் 100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து 4 அடிச்சோம்னா 4 நாங்க 4, 6 நாங்க 24, மீதி 3 30ல, 7 நாங்க 28, மீதி 2 24ல 6. அடுத்து திரும்பி இந்த 4 அடிச்சோம்னா 13 நாங்க 52, இங்க அடிச்சோம்னா 4 நாங்க 4, மீதி 2 27ல 6, மீதி 3 36ல 9. 13 13, 13 13 169. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வருது? 13%.